ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் மிகுந்த பணிவுடனும் பக்தியுடனும் அன்னையை வணங்கி கவனத்தை சகசிராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது பிரார்த்தனை அன்னையிடம் பணிவுடனும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளது. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற 6 விதமான எதிரிகளின் அசுர குணங்களை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் பொற்பாதத்தை நாங்கள் எங்களின் ஹிருதயத்தினுள் வைத்து பூஜிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். நாங்கள் இந்த கூட்டு தியானத்தில் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தந்து அருளாசி புரிந்திடுங்கள். கவனத்தை மெதுவாக சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ॐ त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी
ஸ்ரீ ஹலோ ஆடியோ வரல மேடம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति
माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிடுங்கள். நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் ஆசைகளை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை எங்களுக்குள் நிலைநிறுத்த அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தங்கள் அருளால் எங்கள் கோபத்தை எல்லாம் அகற்றிவிடுங்கள். எங்களின் பிங்களா நாடியை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களை இரக்கமானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் மாற்றுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களை சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள்.
தாயே, தயவு செய்து எங்களை பொருள் மற்றும் பொருள் முதல் வாதத்திற்கும் அப்பால் அழைத்துச் செல்லுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் அமைதியாகவும் திருப்தியுடனும் இருக்கும் நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எல்லாவற்றிலும் ஆத்மாவின் அழகை கண்டு ரசிக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை கொண்டவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிறைந்திருக்க அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். ஸ்ரீ கணேசா, தங்களின் ஞானம், தூய்மை, விவேகம், அன்பு, மங்களகரம், மன்னித்தல் குணம், பக்தி, சரணடைதல் போன்ற குணங்கள் அனைத்தும் எங்களுக்குள்ளும் நிலைத்திருக்கவும் அது மாறாத தன்மையுடன் இருக்கவும் அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இடது கையை வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைப்போம். கவனம் நமது வலது சுவாதிஷ்டானம். தாயே, தயவு செய்து எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள்.
எங்களின் கல்லீரலில் இருக்கின்ற அதிகப்படியான உஷ்ணத்தை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கோபத்தை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களை அகற்றி சமநிலையில் வைத்திருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஹிமாலயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஹிமாலயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ சந்திரமா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சந்திரமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ நிர்மல சித்தா. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல சித்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ சித்தீஸ்வரி. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சித்தீஸ்வரி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ சர்வதாப ஹாரிணி. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சர்வதாபஹாரிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாயே, எங்களின் வலது சுவாதிஷ்டானம் தங்கள் அருளாலும் அன்பாலும் நிறைந்திருக்கட்டும் அம்மா. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்கு தூய அறிவை தந்து எங்களின் ஆத்மாவை உணர வைத்த தங்களுக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயையின் திரையை நீக்கியதற்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். தாயே,
எங்களுக்குள் நன்மை தீமைகளின் உண்மையான அர்த்தத்தை உணர வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்குள் சுய விழிப்புணர்வின் நிலையில் கூட்டுணர்வின் பரிமாணத்தை எங்களுக்கு உணர வைத்திருக்கிறீர்கள். தாயே, எங்களின் அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். எங்களின் இதயங்களில் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையையும் நிறுவி அதன் மூலம் எங்களுள் அன்பை உணர வைத்த தங்களுக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமைகளையும் குழப்பத்தையும் அகற்றிவிட்டதற்கும் எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் மன்னித்தல் குணத்தை எங்களுள் உணர்கிறோம். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் இழைத்துள்ள அனைத்து தீயவைகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். நாங்கள் தங்களின் அன்பை எங்களின் ஆக்ஞா சக்கரத்தில் உணர்வதற்கு அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि
त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं
भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயி, எங்களின் இந்த கூட்டு தியானத்தில் நாங்கள் அமைதியான தியான நிலையை உணர்கிறோம். தாயே, இதே நிலையிலிருந்து நாங்கள் ஆழ்நிலை அமைதி தியானத்தை உணர்வதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இதே தியான நிலையில் தொடர்ந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்டு நமது ஆழ்நிலை தியானத்தின் ஆனந்தத்தை உணர்வோம். I bow to all the seekers of truth. When we are seeking the truth, we have to know, we have to be honest about it. Because it is benevolent for us, not for others. We are seeking the truth for ourselves, not for others. Another thing we have to remember, very humbly, that truth is what it is. We cannot change it, we cannot organize it, we cannot maneuver it. It is what has been and will be. And what is the truth? The truth is that you are the spirit.
You are not this body, you are not this mind, you are not this ego, and you are not this conditioning. You are the spirit, but so far you have been a human being. But to be a human being itself is a very great thing. It's the greatest thing to be a human being. Perhaps we have not realized the value of our life because we do not know what we are. The way we waste our time, waste our energies, waste our attention on things which are senseless, because we still have to understand the greatness of our being. Human beings are made with such care, so beautifully, such delicate working of the divine, from amoeba to this stage, passing through various stages. Such a beautiful thing has been created as a human being. But first we must have this attention to ourselves that there must be something. It cannot be a purposeless doing. It cannot be something just a chance. It's a wrong idea to play with. If the gravitational force of the earth or any one of the galaxies changes, there will be disaster, absolute disaster. So many things in the cosmos, if you study, the coefficients that works out the different balancing and the different weights and the movements of the different bodies show us that there must be some purpose. And they do not trouble us. It's all as if made for the stage for human beings, that the human beings have to come on the stage and all the preparation is made for the great drama. I think it's high time that great scientists should look at it and start wondering why is it the way it is made, why we are so much looked after. The whole cosmos seems to be within ourselves, as if we have buttons which move the cosmos, which control the cosmos. Everything is going on so smoothly otherwise, except when we do not try to understand ourselves. It has been said practically in all the scriptures that you have to seek yourself. You have to find yourself. Though I think many of the scriptures have been a little bit changed and have been used for certain purposes, still they could not get over this point that you have to become the self. You have to be born again. But that is not an artificial thing. We are human beings, not artificially made. We are made really by some sort of a living force from amoeba. We are not just made with some sort of a thinking or a mental projection. It is not a mental projection by which we have been human beings. It is something spontaneously happening, a living force within us which has brought us to this stage, with a purpose, with a meaning. And now, at this stage, we are free to do what we like. Many people ask me, what was the need to give this freedom to human beings? It was very necessary. If you have to have the ultimate freedom, you must know how to deal with it. You have to understand. Of course, human beings have to make mistakes. To err is human. And we have to understand that this trial
an error and trial and error business, has made us understand. Also, those who have not understood must understand that there must be a wiser, a surer way to achieve that goal of self-realization, of self-knowledge. Self-knowledge we do not have, we must admit very humbly. We have had no system by which we could know ourselves. But think of a computer that is a human being is. As soon as you see me, you know I am there. You don't have to go for programming. You don't have to consult anything. You don't have to use any kind of computer or some sort of a complicated machinery. Automatically, spontaneously, in a split of a second, you know that I am standing before you and talking to you. Such a computer we cannot create. But the divine has created such a great computer, and that is the human being. And this human being is the only one who is going to achieve that higher state which we call as the spiritual state of the self. Because in the science they deal with the tree, I should say the outside, but they cannot go into the roots. To go into the roots, you have to become a subtler being. Unless and until you become a subtler being, you cannot go into your roots to find out what are your roots are. And that is what is self-realization. When you become subtler, then only you can go into your being and can find out what actually you are. Also, to look after a tree which has not known its roots is a very difficult thing. What happens is that when you do not know your roots and you start growing and growing and growing, you go very deep down into that where you find that you have lost your way. Actually, you are not going deeper. You are spreading outside more and more. And then once you start going to extremes because of your freedom, you lose your way. That's how today everybody is saying a shock is going to come. We are all going to face a shock. This is going to happen, that is going to happen. But actually it is absolutely in your hands because the whole of the cosmos is within you. The cosmos is working under your control, complete. It is absolutely looking after you. Every element is looking after you to preserve you, to guide you, to take you to the right thinking. But in your freedom, you have to achieve that. This is a very big condition, and there where we fail to understand. Even there are many who say there is nothing like divine, and there is nothing like God. In Russia I've been, and I've been to China, and all the communist countries, and they are, in a way, partially justified. Because what they found, those people who talk of God, those who say that we believe in God, and those who say that we believe in religion, can be irreligious. Anybody who can call himself a Christian, Hindu, Muslim, Sikh, Parsi, anything, is capable of any sin. Whatever he wants to do, he can do it. Nobody can say that because he was a Christian, he could not do it. So the whole concept of religion becomes a mental projection again, an artificial thing. But if a person is a self-realized person, he goes beyond temptations, beyond any kind of domination of any habits. He becomes a very strong person, very powerful person, and extremely compassionate. His compassion is active. It's not a compassion that I have formed a charitable institution which lends money to people. It's not like that. The being itself emits compassion, and this compassion acts and works out. For example, you become like a light which gives light
to people and to yourself. You know others and you know yourself. That is the light of the truth. And unless and until that happens, one should not say that I am a self-realized soul or I am a twice born. Is artificial. So what you have to understand that we are living in a relative world. We talk relatively. We have to be in the absolute world, where the truth is absolute. Where now, before you I am standing, you know very well that I am wearing a sari which is white. But it's a relative still, because somebody will say, oh, maybe it's white, somebody will say it's off-white, somebody will say like that. Still you know something. But to know it absolutely, meticulously, the right thing, you have to be the spirit. But what you know is much more than these eyes can see or this nose can smell, is much more explicit, much more clear-cut, like a person who is suffering, say, from some disease. A child is suffering from some disease, and they don't know what the disease is. So they have to go through many various kinds of tests. And for that, if the gentleman, the father or the mother, they have to pay a lot of money. They go on finding about the child, what's wrong. They cannot find it, what's wrong with the child. And they are so upset about it. And within 3 days, the child dies, and still the diagnosis has not come through. It's a very common thing. But when you are a self-realized soul, you can know what's wrong with the child. Exactly, you can put down your finger on the problem that he has. Now, how does it happen? He has already told you about the chakras that we have, the centers within us. These are the centers which on one side control the cosmos, on the other side control us, give knowledge, and on the other side they give us the knowledge about others. These centers are within us. Now, when I'm telling you all this, you have to have an open mind of a scientist. You shouldn't just deny it, because in your concept it doesn't fit it. But like a scientist, please see to it that if it is proved, you have to accept that this is so. Now, these chakras are within you, these centers are within you, and these centers communicate to you through your fingertips what's the matter with the child. You can feel it on your fingertips. Now 5, 6 and 7 centers, right side, 7 centers. The right side has got these 7 centers if they are decoded properly, and if you know what is the decoding is. Putting the hand towards the child for a realized soul, it is very easy to see where is the problem. And as soon as he finds the problem and he knows how to cure it, he can cure people without going to doctors. Saj Yoga has cured, I must say. I don't want to claim it because I don't want to open a hospital. We are here to create doctors and not patients. So even some patients who have come to us have become doctors today, in a way that they diagnose it on their fingertips. As Muhammad Sahib has clearly said that at the time of your resurrection, your hands will speak. But still, nobody wants to know about it. That's called as the resurrection time as Qiyamah. Nobody wants to talk about it. Your hands will speak and will give evidence and witness against you. Clearly he has said it. I must say he's done such a lot of work on the self-knowledge, as Christ has also said so many things. But people don't want to look at that side, like to say that we must suffer itself is a nonsense, I think. How can? Any God who is a compassionate father would like his children to suffer to meet him. I mean, it doesn't go in the logic at all. But people accept this funny concept of sufferings. What about Christ? He suffered for us, isn't he? Isn't it that he suffered for us
If so, has he left something for us to be done, to be completed more than he has suffered? He has suffered for us and he has done the job fully. We don't have to do any more about it. He carried the cross. People make him look like a TB patient, even worse than that, just bones and the skins. It's very surprising. How can you conceive Christ like that? Any one of the people who say they are very healthy people, let them carry the cross and we'll see. It is so contradictory about Christ that surprisingly that he should say that you have to suffer. Same about Jews. I just don't understand. Why should they say that you have to suffer if their God is kind? Same about all other organized or disorganized or perverted people who say that you have to suffer. Suddenly people become vegetarians. Suddenly they become fasting in India, though we have to fast in any case because of lack of food, but they have fasting days. There are some people who fast at least 5 days in a week, the fasting. What is the need to fast? If you ask for fasting, you'll have to fast all your life. That's what God gives you. Go fast now. You want to fast? All right, have it fasting. We are asking for trouble. You want to be miserable? All right, be miserable. You want to be unhappy? All right, be unhappy. You find people coming out of congregations which are supposed to be very religious, so miserable looking. How can it be? It has to be joy. It has to be happiness. Just think of it. How can we ever believe such things? But we have believed for ages, and it cannot go out of our heads that we have to suffer. How long? How many years? How many lives? Nothing is written anywhere. You better go on suffering and make others suffer also with it. If some person is like that in your family, you would like to run away with that boredom because he's suffering for nothing at all and you don't understand why he's suffering. So you want to run away from such a person. And all these kind of ideas we have accepted for ages now. And that has led us to a big confusion about God. Then we take to things which give us joy. Actually, they are not. They are just flippant pleasures. We cannot enjoy anything in life. Really, we cannot. You can see the way people are now going on for such sensational things. The reason is there's no joy. The sensitivity to joy is so reduced that I sometimes fear with all that they are doing, so fed up that they may have to put electrodes in their limbic area to get the joy instantly. They have become so very insensitive to anything. They'll not laugh, they will not smile. They are so full of closed hearts and frightening things, whatever is said about human beings. Now, first thing you have to know, you don't have to suffer at all. Secondly, you don't have to judge yourself. Let your Kundalini rise and judge you. You don't start judging yourself and condemning yourself. And another fashion, which is very common, is to feel guilty. From the very beginning, you start, I am afraid. What are you afraid of? You have to have all the courage, all the blessings, and all the confidence. You are a human being. And this is the message I want to tell you, that you are a human being and you have to be the spirit. And once you are the spirit, you will be surprised, the blessings will be showering upon you. In these modern times, to talk about these things is out of date. But it is predicted that this will be said and this will be done. For us, it is important, first of all, to know
our own glory, our own truths, and about how we are built and how others are built. Once you know that, first of all, the peace within is established. Unless and until there is peace within, what do you talk of this peace organization and peace Nobel Prize? I've seen the people who have got Nobel Prizes are the most hot-headed, so much that you have to talk to them with a barge pole in between. Anytime they are up to jump on you, you cannot challenge them. Even talking to them is a difficult situation. So how are they going to have this peace foundation when they are themselves so shaky? Then you have other things talking about the love, full of lust and greed. They love your purse, not you. When you talk of love, love is a thing that's detached. Like the sap in the tree rises, goes to all the leaves, all the trunk, all the flowers, all the fruits, and comes back. It's not attached. If it gets attached to one fruit, the tree will die and the fruit will die too. So this pure love or the divine love is detached. That's why it acts, it works. A person who is a realized soul is such a pure personality that even a glance of such a person can do lots of things. Even a thought of such a person in the attention can do so many things, bring about so many changes. So, this is the time of our transformation. We have to become a higher personality. The transformation has to take place. At the time of Easter, we give people eggs. Perhaps people do not know why do we give them eggs at the time of Easter. But about Christ it is written in our scriptures that he was an egg to begin with. Of course, he was much more before that, but to begin with, he was the God of innocence. But then he came as an egg. And then he was divided into two halves. The one half which incarnated and which transformed Easter. So the resurrection is the transformation. Like an egg, if we are bound by our conditioning and by our ego, we break through that shell and become a bird which is really a free bird. Only thing, the bird has to know how to fly. Now this is, again I am saying, is the living process of the living nature, of the living power of love. It is not something artificial. In Sahaja Yoga, I must have spoken in this hall, I don't know how many times before. And again, today there's a chance to speak to you. What I have to say that it is important, the becoming. Is not important. You cannot become a member of Sahaja Yoga. You cannot pay membership. You cannot pay for your realization. How can you pay? How much do we pay to the Mother Earth to sprout the seed? Does she understand? Because she has the power, she sprouts the seed. If you give her money or read something before her, it makes no difference. But once you get your realization, you start understanding how many powers you have. And the greatest power is of compassion and detached love. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பு உரையின் மூலம் எங்களின் ஆத்மாவை எங்களுக்கு உணர வைத்தமைக்கும், எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டுக் கொள்வோம்.